ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இன்னைக்கு நம்ம ரங்க பஞ்சமி அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாளை பற்றி பார்க்கலாம். குருவர்களால் விரத மகிமா 5 அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான அகஸ்திய விஜயத்தோட சிறிய புத்தகங்கள், அதில் இதோட விளக்கங்கள் நிறைய உண்டு. நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக இந்த ரங்க பஞ்சமி அப்படின்ற ஒரு விஷயமே என்னன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, மண், இந்த பஞ்சபூதங்களுமே ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபடக்கூடிய ஒரு விசேஷமான நாள். மற்ற நாள்லாம் வழிபாடு பண்ணலையா அப்படின்ட்டு கேட்டக்கூடாது. இந்த நாளில் கூடுதலாக இந்த 5 பேருமே ஒன்று சேர்ந்து இந்த ரங்கநாதர் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான நாள் இது, இந்த ரங்க பஞ்சமி. நம்மளும் எல்லோருமே என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களை ஏதேனும் ஒரு வகையில் மாசு அடைய வச்சிடுறோம் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிடுறாரு. ஏதேனும் ஒரு வகையில் காற்றையும் அசுத்தம் பண்ணிடுறோம், நீரையும் அசுத்தம் பண்ணிடுறோம், நிலத்தை அசுத்தம் பண்ணிடுறோம், வாயுவை அப்புறம் இந்த நெருப்பையும் அசுத்தம் பண்ணிடுறோம், தென் ஆகாயத்தையும் அசுத்தம் பண்ணிடுறோம் அப்படின்றார் வாத்தியார். 5 இந்த பஞ்சபூதங்களால் தான் நாம் ஜீவிக்கிறோம். அந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்காவது முயற்சி பண்ணணும். பட் அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய இந்த வழிபாடு, ரங்கநாதர் வழிபாடு, இந்த பஞ்சபூதங்களோட அனுக்கிரகம் ஆசி கிடைக்கும். நம்ம இதுகாலம் பண்ண அந்த அறியாமையால் பண்ண அந்த அசுத்தங்களும் நிவர்த்தி ஆகும். அசுத்தங்களோட லிஸ்ட் எடுத்தால் நிறைய விளக்கமாக போயிட்டே இருக்கோம். நம்ம அங்கே வேண்டாம். என்ன பண்ணலாம், என்ன கிடைக்கும்? பொதுவாக மனம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பஞ்சபூதங்களுக்குரிய ஒவ்வொரு நிலத்துக்கு நிலம் பிரீத்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணலான்னா, ஏதேனும் ஒரு செடிகள், நல்ல செடிகள் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். மரச்செடி, கன்று ஏதாவது வைக்கலாம். அப்படி எதுவும் வைக்க முடியலன்னா கோயில் நந்தவனங்கள் இல்லை இருக்கக்கூடிய மரம், செடி, விருட்சங்களுக்கு ஒரு விருட்ச பூஜை, நிறைய நீர் ஊற்றுவது, உரம் போடுவது, இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நிலத்துக்கு அப்புறம் நீர் எடுத்துட்டிங்கன்னா, நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்மோர் தானம், பானகம் தானம், அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று கொடுக்கலாம். இல்லை கோயில்களுக்கெல்லாம் அபிஷேகம், தீர்த்தங்கள் ஏதேனும் தேவைப்படுறத மாதிரி இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்னி சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நிறைய தீபங்கள், சுத்தமான தைலம் கொண்டு நிறைய தீபங்கள் ஏற்றலாம். அதுக்கப்புறம் வாயு நம்ம பிரீத்தி பண்ணனா நிச்சயமாக தூபம்தான். தூபம் போட்டு நிறைய இந்த பறவெளியை சுத்திகரிப்பு பண்ணக்கூடியது இந்த தூபம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது குங்கிலிய சாம்பிராணி தூபம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது கோயில்கள் அடர்த்தியாக போடலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆகாயம், அதை எப்படிப்பா பண்ணுவ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆகாயம் அசுத்தமாகிறதே நம்மளோட அவலமான எண்ணங்களால் தான், கெட்ட எண்ணங்களால் தான் அந்த ஆகாயம் பறவெளி எப்பொழுதுமே அசுத்தம் ஆயிண்டு இருக்கிறதுக்கு காரணம் மனிதர்களாகிய நாம் யாருக்கு தெரிய போகுதுன்ட்டு மனசுக்குள்ளேயே அநேக விதமான தவறான எண்ணங்களை நினைக்கிறது இந்த பறவெளி அசுத்தம். ஸோ அந்த பறவெளி தூய்மைக்கு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு பாராயணங்கள் பண்ணலாம். பாராயணம் மீன்ஸ் என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம், லலித சகஸ்ரநாமம், இந்த மாதிரி துதிகள், இறைவனோட துதிகள், எந்த துதியாக இருந்தாலும் சரிதான், அது பாராயணம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பஞ்சபூதங்களை பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக நாளைக்கு இருப்பதால், நாளைக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமானை தரிசனம் பண்ணிட்டு, அதுவும் பாருங்கோ, நாளைய நாள் இந்த ரங்க பஞ்சமியானது, இந்த வருட ரங்க பஞ்சமியானது சனிக்கிழமையோடு வந்தது. அது இன்னும் கூடுதலான சிறப்பு நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். இதனால் பலவிதமான பலன்கள் உண்டு. குறிப்பான பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய ஞாபக மறதியெல்லாம் இருக்குது வச்சிங்களேன், அதெல்லாம் விலகி போயிடும். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். குழந்தைங்கள் நல்ல ஒரு அறிவாளியாக, நல்ல ஒரு ஞானத்தோட விளங்குவதற்கு இந்த ரங்க பஞ்சமி ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். இப்போ வேற நமக்கு அட் ப்ரெசண்ட் நிறைய எக்ஸாம் டைமு. கண்டிப்பாக பெற்றோர்கள் எல்லாரோட கடமையாக அது நிச்சயமாக இருக்கும் இந்த ரங்க பஞ்சமியை கொண்டாடுவது. இதனால் தன் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் நல்ல ஞானத்தோட, நல்ல படிப்போட விளங்கட்டும். குருவர்களால். ஓம்.